हरे कृष्ण 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 हरे 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 मुखं करोति वाचालं यत्कृपात्मकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ॐ वासुदेवाय ॐ नमो भगवते भगवते वासुदेवाय वासुदेवाय। ॐ नमो ॐ भगवते भगवते वासुदेवाय वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं नारायणं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतमरसमालयं मुगरघोरस्तिकापुवि पावकाः शृण्वतां सुखदः कृष्णा पुण्यस्मरणकीर्तनः हृदयन्तसोऽधि अभद्राणि वितुर्नोति सकृदः सदाम् हरे कृष्णा नन्दी प्रभुजी हरे कृष्ण सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताया प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद्देगबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मदानन्ता नमोऽस्तु ते असाधु साधुता दायिन् अतीनो चाताकरा हानमुञ्चा कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பிரகலாத மகாராஜா குருகுலத்தில் அரக்கர்களின் குழந்தைகளுக்கு மகன்களுக்கு என்ன போதனை சொல்ல போறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரகலாத மகாராஜாவிடம் மீண்டும் தன்னுடைய தந்தை அதாவது ஹிரண்யகசிப்பு என்ன கல்வி கற்றா அப்படிங்கும்போது பகவானை பற்றிய பேச்சு பேசிட்டு இருந்ததால அவருக்கு அதிக அளவில் கோபம் வந்து அந்த குழந்தையை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்துக்கு வரும்பொழுது அந்த சந்தா அமர்கா அந்த குருகுலத்து ஆசிரியர்கள் அவரை சாந்தப்படுத்தி, சுக்கராச்சாரியர் இப்ப கிடையாது, அவர் வெளியே போயிருக்காரு, அவர் வந்த உடனே அவர்கிட்ட நம்ம கலந்து ஆலோசித்து இதற்கான ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான் பிரகலாத மகாராஜன், ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான். அவனுக்கு இன்னும் சரியான ஒரு வளர்ச்சி அடையவில்லை. அவனுக்கு அந்த அறிவு வளர்ந்து வயது வளர்ந்து ஒரு முதிர்ச்சி ஏற்படும் பொழுது அவனுக்கு அந்த பௌதிகத்தின் மீது ஈடுபாடு ஏற்படலாம். அப்பொழுது நம்ம சொல்றதெல்லாம் அவனுக்கு புரியும். அதனால நம்ம ரொம்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹிரண்யகசிபுவுக்கு அவர்கள் ஆலோசனை கூற, அதை ஒரு இஷ்டம் இல்லாம ஏற்றுக்கொண்ட நிலையில் ஹிரண்யகசிபு அதற்கு சரி என்று சொல்ல, மீண்டும் பிரகலாத மகாராஜனை குருகுலத்திற்கு அந்த சண்டா அமர்கா அப்படிங்கிற அந்த 2 ஆசிரியர்கள் அழைத்து செல்கிறார்கள். சோ திரும்பவும் அவர் அந்த குருகுல ஸ்கூலுக்கு போறாரு. அங்க போகும்போது இந்த சண்டா அமர்கா திரும்பவும் எந்த மாதிரி ஒரு போதனைகள்லாம் அவங்களுக்கு தராங்க அப்படிங்கன்னா, வளர்ச்சி இல்லையா, தர்ம அர்த்த காமம் மோட்சத்தை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது. தர்மம் அர்த்தம் காமம் சமயத்தை பற்றி பேசுகிறார்கள். பொருள் எப்படி ஈட்டுவது, பொருளாதார வளர்ச்சி, அது போல இந்திரிய சுகங்கள் அதெல்லாம் எப்படி நம்ம அனுபவிக்கணும், சென்ஸ் கிராட்டிபிகேஷன் சொல்றோம் இல்லையா, அதை பத்தின பாடங்கள் தான் அவர்கள் அதிகமான அளவு மீண்டும் மீண்டும் பிரகலாதனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சோ பிரகலாதருக்கு இது ஆல்ரெடி பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வெளிப்படையாக சொல்லாட்டி கூட இந்த இருமை நிறைந்த வாழ்க்கை காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளாதாரம், ஒரு காமம், ஒரு இந்திரியம் அப்படிங்கும்போது நம்ம அறியாமலேயே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு போட்டி பொறாமை, சரிசமமான ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த இருமை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. துன்பம் இன்பம் அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம், ரொம்ப கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா. அதனால அதை பத்தி அவருக்கு ரொம்ப அதிகமாக நாட்டமே இல்லாமல் இருந்தாலும் அந்த நேரத்துல ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி நேரத்துல இந்த 2 ஆசிரியர்களும் குருகுலத்துல இருந்து அவங்க வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு
ஒரு லீஷர் டைம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நடுவுல ஒரு பிரேக் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பிரகலாத மகாராஜர் அவர் கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அரக்கர்களினுடைய குழந்தைகள், டெமானிக் சன்ஸ் அப்படிமோல, அந்த மாதிரி அந்த அரக்கர்களுடைய பசங்களுக்கு, அவங்களும் அந்த குருகுலத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஹிரண்யகசிப்புடைய அரசாங்கம் இல்லையா அது. அங்க எல்லாருமே ஹிரண்யகசிப்பு சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே ஒரு அரக்க சுபாவம், அரக்க மனப்பான்மை, அந்த மாதிரி விஷயங்கள் தான். சோ அவங்க கிட்ட அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிரகலாத மகாராஜர் பழக ஆரம்பிக்கிறார். அப்படி அவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தை அவர் எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதார ஜட வாழ்க்கை, பௌதீக வாழ்க்கை பிரயோஜனமற்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமான அளவில் அவர்களுக்கு அவர் போதிக்க இருக்கிறார். அதை பத்தி தான் பேசுறார் அவர். இருந்தாலும் அவர் எப்படி அவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாரத முனி யுதிஷ்ட மகாராஜாவிற்கு விவரிக்கிறார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைகளுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லையா. ஒரு பெரிய மகாராஜா ஹிரண்யகசிப்பனுடைய மகன், மற்றவங்க எல்லாம் ஒரு சாதாரண குழந்தைகள். ஆனா அந்த ஈடுபாடு எதுவுமே, அந்த பாகுபாடு எதுவுமே இல்லாமல் தான் ஹிரண்யகசிப்பு எல்லார்ட்டையுமே பழகிறார். காரணமா அவர் அங்க சொல்ல வந்த விஷயமே அதுதானே. ஏற்ற தாழ்வு கிடையாது, எதிரி நண்பன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறது தான் அவர் அதிகமான அளவு தன்னுடைய தந்தைக்கே அவர் கூறுகிறார். அப்படி இருக்கும்போது பிரகலாத மகாராஜர் ரொம்பவும் இனிமையான முறையில் எல்லார்கிட்டையுமே பழக ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு அந்த நிலையில் இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு நேரத்துல பிரகலாத மகாராஜா அவரோட பழகக்கூடிய இந்த நேரத்துல அவர்களுடைய மனதில் எந்த விதமான ஒரு கலப்படமும் ஏற்படவில்லை, எந்த விதமான ஒரு கலங்கமும் ஏற்படவில்லை. இந்த டெமானிக் மைண்டடு குருகுலத்துல எதை பத்தி பாட சொல்லி கொடுக்குறாங்க, சமயத்தை பற்றி, அதாவது தர்ம அர்த்த காமம், அதை பத்தி தான் அதிகமான அளவு போதனை செய்தாலும் கூட சின்ன வயசு இல்லையா எல்லாருக்குமே, அவங்களுக்கு இன்னுமே அந்த மனசுல ஒரு ஒரு பொல்யூஷன், ஒரு கலங்கம் ஏற்படவில்லை. அது ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் பிரகலாத மகாராஜர் என்ன போதனைகள் கொடுத்தாலும் அதை ரொம்பவும் இனிமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் எப்படி போதனை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாலே இந்த பௌதீக வாழ்க்கையினுடைய பயனற்ற தன்மையை பற்றி தான் பேசுகிறார். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னாலே இட் இஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிறத பத்தி தான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே ஸ்ட்ராங் டோஸ் இல்லையா. ஒரு சில பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெவி ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த உடனேவே சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஜாலி எல்லாம் அந்த மாதிரி தானே அவங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பௌதீக வாழ்க்கை பயனற்றது அப்படிங்கிறத பத்தி தான் அவர் பேசுறாரு. பால அதுஷித தியகா, பால அதுஷித தியகா அப்படின்னா ரொம்பவும் இளமையான வயது, இந்த டெண்டர் கோகனட் மகளே, அப்படியே பச்சிலம் குழந்தைன்னு சொல்ற மாதிரி அந்த சின்ன வயசு, பிஞ்சு மனசு அப்படி இருக்கிறதால அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கலங்கமும் இல்லாமல் வெரி இன்னசென்ட்டா இருக்காங்க அவங்க. அதனால என்ன சொன்னாலும் அதை உடனே ஒரு அப்பாவியா இருக்கிறவங்ககிட்ட எது சொன்னாலும் நம்புற மாதிரி, தேர் ஆல் வெரி வெரி இன்னசென்ட். அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சோ இன்னசென்ட் பீப்புள். அவங்களுடைய பேரண்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் அ டெமானிக் மென்டாலிட்டி, அந்த அரக்க குணங்கள் இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அதை வச்சுட்டு அப்படியே பசங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தத்துவம் இந்த இடத்துல பிரகலாத மகாராஜர் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதனால அவங்க போதனையை ரொம்பவும் ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் போல அந்த துவக்கம், அந்த சம்பாஷணை அவங்க 2 பேருக்கு நடுவுல ஆரம்பிக்குது. சோ முதலில் அவர் பாடக்கூடிய, அதாவது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, முதல் ஸ்லோகம் அந்த ஸ்கூல் மேட்ஸை பார்த்துட்டு, அந்த குருகுலத்தில் இருக்கிற பசங்களை பார்த்துட்டு பிரகலாத மகாராஜா பேச துவங்குகிறார். ரொம்பவும் இனிமையாக, சுவையாக, ஆன்மீக உணர்வுகள் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு வரணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை அவர் கூற இருக்கிறார். ஸ்ரீ பிரகராதோ வாச கௌமார ஆச்சரே பிராக்ஞோ தர்மான் பாகவதன் இஹா துர்லபம் மானுஷம் ஜன்ம தத் அபி அத்ருவம் அர்த்ததம்.
இது அனுப்பியிருக்கு, படிக்கதான் படிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா பிரகலாத உவாச்ச கௌமார ஆச்சரேத் பிரஜ்ஞः தர்மான் பாகவதான் இக துர்லபம் மானுஷம் ஜன்ம தத்தபி அத்ருவம் அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க படிங்க. எஸ் மாதாஜி. ஸ்ரீ பிரஹலாத உவாச்ச கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞோ தர்மான் பாகவதான் இஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம தத்தபி அத்ருவம் அர்த்ததம். தேங்க்யூ பிரபுஜி. श्री प्रहलाद उवाच कौमार आचरेत् प्राज्ञो धर्मान् भागवतान् इह दुर्लभं मानुषं जन्म तत् अपि अध्रुवम् अर्थतम्. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. श्री प्रहलाद उवाच गौमार आचरेत् ब्राह्मणो धर्मान् भागवतान् इह दुर्लभं मानुषं जन्मदत् अपि अध्रुवम् अर्थतम्. हरे कृष्ण. हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम. कौमार श्री प्रहलादोवाच कौमारम् आचरेत् प्राज्ञो धर्मान् भागवतान् इह दुर्लभं मानुषं जन्म ततपि अध्रुवम् अर्थतम्. हरे कृष्णा. श्री प्रहलाद उवाच कौमार आचरे ब्राह्म्यो धर्मान् भागवतान् इह दुर्लभं मानुषं जन्म तदपि अध्रुवम् अर्थम्. हरे कृष्णा. प्रणाम प्रभु. श्री प्रहलाद उवाच कौमार आचरेत् प्राज्ञो धर्मान् भागवतान् इह दुर्लभं मानुषं जन्म तदपि अध्रुवम् अर्थम्. प्रणाम प्रभु जी. हरे कृष्णा. हरे कृष्णा. श्री प्रहलाद उवाच कौमार आचरेत् प्राज्ञो धर्मान् भागवतान् इह दुर्लभं मानुषं जन्म तत् अपि अध्रुवम् अर्थतम्. हरे कृष्णा. नंदी प्रभु जी. ஹரே கிருஷ்ணா. கௌமார ஆச்சரே சார் படிக்கிறீங்களா? हरे कृष्ण प्रभु जी. श्री प्रहलाद उवाच कौमार आचरेत्. பிரபு இதுக்கு மீனிங் சொல்றீங்களா பிரபு இந்த ஸ்லோகத்துக்கு? சொல்ல போறேன் ப்ரோ, படிச்சு முடிக்கட்டும். कौमार आचरेत् प्राज्ञो भागवतान् इह दुर्लभं मानुषं जन्म तदपि अध्रुवम् अर्थतम्. थैंक यू महाराज. हरे कृष्ण प्रभु जी. ஹரே கிருஷ்ணா. பிரஹலாத உவாச்ச கௌமார ஆச்சரே பிரக்ஞோ. கௌமாரம் அப்படின்னா என்னதுன்னா ரொம்ப சின்ன வயது, பருவங்கள் சொல்றோம் இல்லையா, இளம் பருவம், இளைஞர்கள், முதியவர்கள், வயதானவன் சொல்ற மாதிரி இந்த கௌமாரம் அப்படிங்கிறது டெண்டர் ஏஜ் ஆஃப் சைல்ட்ஹுட். டெண்டர் ஏஜ் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்னா அந்த இளமை பருவம், இந்த டீனேஜுக்கு கீழே. அப்படி இருக்கிறவங்க ஆச்சரே அப்படிங்கும்போது பயிற்சி செய்ய வேண்டும். என்னத்தை பயிற்சி செய்ய வேண்டும்? புத்திசாலியாக இருப்பவர்கள் தர்மன் பாகவதன் இக, பகவானை பற்றிய விஷயங்கள் சிறு வயது முதல் கொண்டே அவர்கள் அந்த பக்தி பயிற்சியை செய்யும் பொழுது, அந்த பக்தி பயிற்சியை செய்ய வேண்டும் என்றால் மற்ற செயல்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். துர்லபம் மானுஷம் ஜன்ம, துர்லபம் மனிதனாக பிறக்கக்கூடிய இந்த உயிரானது இட் இஸ் நாட் வெரி ஈஸிலி அச்சீவ்டு. ரொம்ப சுலபமாக இந்த ஒரு ஜன்மம் கிடைப்பது கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குது. துர்லபம். பல்வேறு ஜன்மங்களுக்கு பிறகு, பல்வேறு செயல்களுக்கு பிறகு, கர்மத்திற்கு பிறகு மனித உருவம் என்பது ஒருவனுக்கு கிடைக்கிறது. இது தற்காலிகமாக, மற்ற உடல்களை போல தற்காலிகமாக இருந்தாலும் கூட இந்த பிறவி தற்காலிகமான பிறவி தானே. மனித பிறவி அப்படிங்கிறது நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. துர்லபம்னு சொல்றீங்களே பிரபு, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்குதே அப்படிங்கும்போது நான் ரொம்ப நாள் இருப்பேனா, இந்த பிறவிலேயே திரும்ப இருப்பேனா அப்படின்னு அப்படி கிடையாது அர்த்தம். இது ரேர்லி அச்சீவ்டு, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி வெரி டெம்பரரி இன் நேச்சர். ஏன்னா அடுத்த பிறவி, அடுத்த உயிர் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம செயலுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுகிறது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும். எப்படி பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால், பகவானின் பக்தி சேவையில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தத் அபி அத்துர்வம் அர்த்ததம். ரொம்ப சின்னதா நீங்க பண்ண ஆரம்பிச்சது
சாதாரணமான டிஞ்ச் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ், ரொம்பவும் பர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது உங்களை முழுமையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். அதை உங்களை பிற்காலத்தில் முழுமை அடைக்க விடும். அந்த பக்தியில வந்து நீங்க முழுமை அடையணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுத்த உடனே 100% பர்ஃபெக்டா பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அதனால இந்த பக்தி அப்படிங்கிறது, புத்திசாலியாக இருப்பவர்கள் பக்தி அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் யூ நீட் டு மேக் சம் அட்டெம்ப்ட், வேற விஷயங்கள்ல இருந்து உன்னை விடுவித்து கொண்டு, உன்னுடைய மற்ற சுகங்களிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு நீ பக்தியில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். வேத கலாச்சாரம் அப்படின்னாலே என்னது? வேதங்களை படிக்க வேண்டும் அப்படின்னா, எதற்காக வேதங்களை படிக்க வேண்டும் அப்படின்னா, மனித பிறவிகள் தங்களை முழுமையாக பக்தியில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேதங்களை படிக்க வேண்டும். வேதங்கள் இப்ப நீங்க வந்து ஒரு பௌதீக கல்வி ஒண்ணு படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பலநோக்கு செயலாக இருக்கிறது. பலநோக்கு செயல்கள்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக, சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு நீங்க வர்றதுக்காக நீங்க பண்றீங்க. ஆனால் வேதங்கள் அப்படின்னா, அந்த வேத கல்வி என்பது மனிதர்களால் மட்டும்தான் படிக்க முடியும். வேற எந்த விலங்குகளினாலும் போய் அதை படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்படி எதற்காக படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த துர்லபமான மனித ஜென்மத்தை பெற்றவர்களுக்கு பக்தி தொண்டில் தங்களை முழுமையாக எப்படி நிலைநிறுத்தி கொள்வ வேண்டும் அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய வேதங்களை ஒருவன் படிக்க ஆரம்பிக்கிறான். சோ வேத கலாச்சாரம் அப்படிங்கும்போது அந்த பிரம்மச்சரியம், இங்க வந்து பிரகலாதர் யாருகிட்ட பேசுறா? அவருடைய வயதுக்கு ஒத்த சின்ன சின்ன பசங்க கிட்ட பேசுறாரு. ரொம்ப வயசான தாத்தாங்க கிட்ட எல்லாம் போய் பேசல அவரு. அப்படின்னா அவங்க எல்லாருமே எந்த நிலையில இருக்காங்க? வர்ணாசிரமத்துல வந்து அவங்க எல்லாமே இருக்கிற நிலை என்ன? பிரம்மச்சரிய நிலையில் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த பிரம்மச்சரிய நிலைகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வேத கலாச்சாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குருகுல சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டை விட்டுட்டு நம்ம இந்த காலத்துல இருந்து ஹாஸ்டல்ல போய் பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த குருகுலத்துல ஒரு ஆசான், ஒரு ஆச்சாரியர்டம் அந்த குழந்தைகளை சேர்க்கும் பொழுது அந்த ஆச்சாரியர்கள் எப்படின்னா, மனக்கட்டுப்பாடு முதலில் அவர்களுக்கு தரப்படுகிறது. பிக்ஷம் எடுத்து இல்லையா? பிக்ஷம் எடுத்து அந்த ஆச்சாரியாருக்கு சேவகம் செய்து, அந்த ஆச்சாரியர்களுக்கு சேவகம் செய்து அதன் மூலமாக அந்த மனித ஜென்மம் அப்படிங்கும்போது அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு அதன் பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. இதுல என்ன ஒரு ரொம்ப கிரேட் அப்படின்னா, ஸ்வல்பம் அபி அஷ்ய தர்மஷ்ய திராயத்தே மகதபயா. பகவத்கீதால பகவான் சொல்றாரு, சின்னூண்டு ஒரு முயற்சி நீங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பக்தி தொண்டுல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நம்ம எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னது? மரணம் அப்படிங்கிற ஒரு பயத்துக்காகத்தான் இல்லையா? அந்த மரண பயத்தில் இருந்து, காரணம் என்ன அப்படின்னா, அந்த மரணம் ஒருவனுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னால அவன் எந்த மாதிரி பிறவியை எடுப்பான் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, ஸ்வல்பம் அப்பி அஷ்ய தர்மஷ்டி திராயத்தே மகதோ பயத். அந்த சின்னோண்டு அட்டெம்ப்ட் எடுத்தாங்கன்னா கூட எதுல? அந்த டிவோஷனல் சர்வீஸ்ல. அதனால திஸ் ஹாஸ் டு பி ஸ்டார்டட் ஃப்ரம் தி டெண்டர் ஏஜ், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே. காரணம் எதற்காக சின்ன வயசுல இருந்து பண்ணணும் அப்படின்னா, சின்ன வயசுல பண்ணாத பயிற்சி உங்களுக்கு வந்து பின்னாடி எப்பவுமே வரப்போறதே கிடையாது. இளமையில் கல் அப்படிம்பாங்க இல்லையா? எதை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்னால சின்ன வயசுல இருந்தே பண்ணணும். 5இல் விளையாதது 50இல் விளையாது. அதனால இந்த பக்தி பயிற்சி அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்தி என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது. இதே இந்த ஸ்கந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, தைஷ்தானி அஹானி பூயந்தே தாபோ தான விரத அதிபிஹா நாதா மஜம் தத் திருத்தம் தத் அபி சங்கரி சேவையா. 6.2.17. நம்ம பாவ விளைவுகள், நிறைய பாவங்கள் நம்ம பண்றோம், கர்ம வினையின் மூலமாக நிறைய பாவங்கள். அந்த பாவங்களை போக்குவதற்கு என்ன பண்றோம் அப்படின்னா, பல்வேறு வகையான தவ வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம், பிராயச்சித்தங்கள் நிறைய செய்யறோம், நிறைய சபதங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன், விரதம் இருக்க போறேன் அப்படின்னு, நிறைய அன்னதானம் கொடுக்க போறோம்.
பல்வேறு விதமான செயல்கள் பிராயச்சித்தம் மூலமாக நாம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட, இதெல்லாமே புண்ணிய செயல்களாக இருந்தாலும் கூட, பௌதீக இச்சை அப்படிங்கிற விஷயத்தை மனதிலிருந்து அகற்றுவது மிகவும் கடினம். ஆனால் பகவானின் கமல பாதங்களுக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அவனுக்கு அது போன்ற பௌதீக கலங்கங்களிலிருந்து விடுபடுவது மிகவும் எளிது. சோ மெயினா அந்த டிட்டாச்மெண்ட், பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒருவன் வெளியேற வேண்டும் அப்படின்னா பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிராய சித்தங்கள், புண்ணிய கர்மாக்கள் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் கூட உங்களால அந்த பௌதீக கலங்கங்களிலிருந்து விடுபட முடியாது. பிரகலாத மகாராஜா பின்னாடி வரப்போற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்காக, அழிப்பதற்காக நரசிங்கதேவ பகவான் தோன்றுகிறார். அப்படி தோன்றும் போது பிரகலாத மகாராஜர் அப்ப என்ன பிரார்த்தனை வைக்கிறாரு? அப்பாடா எல்லாம் முடிஞ்சு போச்சு, பகவான் வந்திருக்காரு, நம்ம இனிமே நல்ல சந்தோஷமா வாழணும், எங்க அப்பா போன இடத்துக்கு நான் பெரிய ராஜாவா வரணும், எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக நான் ஒரு அரசனா வரணும் அப்படின்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணவே கிடையாது. அப்பவும் அந்த நரசிங்க தேவரை பார்த்து அவர் செய்த பிரார்த்தனை என்னவென்றால், உங்களுடைய கமலப்பாதங்களை நான் மீண்டும் மீண்டும் வழிபடுவதற்கு ஏற்றாற் போல திடமான ஒரு மனதை, ஆன்மீகத்தில் திடமாக இருப்பதற்காக எனக்கு நீங்கள் வரமளியுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங். கிருஷ்ண பக்தியில ஒருத்தர் வராரு அப்படின்னாலே அது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால அதனுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைகளுக்கு பிரகலாத மகாராஜா முதலில் அவர் கொடுப்பது என்னவென்றால் உங்களுடைய இந்திரிய சுகத்திலிருந்து, உங்களுடைய காம இச்சையிலிருந்து. அங்க காம இச்சை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கான காம இச்சைகள் அந்த இந்திரிய சுகத்திற்கு ஏற்றாற் போல அவங்க கிட்ட நிறைய நடவடிக்கைகள் இருக்கலாம். எப்பத்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கணும், கடவுளை பத்தி பேச வேண்டாம், பிரார்த்தனைகள் சொல்ல வேண்டாம், ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சின்ன வயசுல இருந்தே இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் தப்பு. காரணம் என்ன அப்படின்னா, சண்டா அமர்க்க ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அங்க வைஷ்ணவ தத்துவங்களே கிடையாது. அங்க எல்லாமே பௌதிக தத்துவங்கள் தான். ஒருவரை ஒருவர் பார்த்து எப்படி பொறாமைப்படுவது, எவனை எப்படி அடிக்கிறது, நீ எப்படி முன்னுக்கு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு வருகின்றன. அதனால பிரகலாத மகாராஜா ஆரம்பிக்கும் பொழுதே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தியில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், பௌதிக கலங்கங்களிலிருந்து, பௌதிக இச்சைகளிலிருந்து, பௌதிக ஆசைகளிலிருந்து ஒருவன் விடுபட முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அவர் தொடர்ந்து பேசும் பொழுது, இந்த ஜீவராசிகள், மனிதனாக ஒருவன் பிறக்கிறான் அப்படின்னா அது எதற்காக தரப்படுகிறது என்றால் மீண்டும் பரமபதத்தை அடைவதற்காகத்தான் தரப்படுகிறதே தவிர இந்த சொற்ப காலத்தில் நீங்கள் சுகமாக உங்கள் இந்திரிய சுகத்திற்காக உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்காக தரப்பட்டது கிடையாது அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. இந்த ஜென்மம், மனித ஜென்மம் அப்படின்னா அவங்க முக்கியமாக அவர்களுக்கு தரப்பட்டது என்ன என்றால் பகவானுக்கு சேவகம் செய்வதற்காக மட்டும்தான், விஷ்ணுவிற்கு சேவகம் செய்வதற்காக மட்டும்தான். அவர்தான் நம்மை பராமரிப்பவர், நம்மிடம் அன்பு செலுத்துபவர், பரமாத்மாவாக இருக்கிறார். நம்முடைய நலன் விரும்பி, நமக்கு மட்டுமில்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் நலன் விரும்பி, எனவே அவரை பற்றி மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு போதனையையும் அவர் கொடுக்கிறார். இதுல என்ன ரொம்ப ஒரு விசேஷமான விஷயங்கள் எல்லாமே, இந்த குழந்தைகள் எல்லாருமே அரக்க குலத்திலிருந்து பிறந்திருக்கிறார்கள். இந்த அரக்க குலத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தை பற்றி அவர் பேசுகிறார். இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் எப்படி கிடைக்கும் என்றால் இந்திரிய சுகத்தின் மூலமாகத்தான் சந்தோஷம் கிடைக்கும். அந்த உடலானது ஒரு சுகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட சுகம் கிடைக்குது, அந்த சுகம் எப்படி கர்மவினை மூலமாக ஒவ்வொருக்குமே கிடைக்குது. அதையெல்லாமே விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இந்திரிய சுகங்களை பற்றி நாம் எண்ணாமல் பகவானுக்காக பக்தி செய்ய வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விலங்கிற்கும் ஒரு மனிதனுக்கும், ஒரு ஜீவராசிகளுக்கும், மனித ஜீவராசிகளுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, விலங்குகள் தங்களுடைய உணவு, நம்ம என்னெல்லாம் மனுஷங்க என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே அதுவும் செய்து உணவிற்காக அலைகிறது, இந்திரிய சுகம் காண்கிறது, உறவு வைத்துக் கொள்கிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, தற்காத்துக் கொள்கிறது அப்படின்னு எல்லாமே செய்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட் கான்சியஸ்னஸ், மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள
அது வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்வுகள் அப்படின்னு. அப்படி பார்த்தா அந்த உணர்வுகள் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக விலங்குகளுக்கும் அதிகமாக இருக்கிறது. ஒரு பூனை வந்து ராத்திரில பால் குடிக்க வருது அப்படின்னா எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது தைரியமா வந்து குடிக்காது. இட் நோஸ் எப்ப வரணும், சத்தமே இல்லாத நேரத்துல, எல்லாரும் தூங்குற நேரத்துல, டிஸ்டர்பன்ஸே இல்லாத நேரத்துல வரணும், கிச்சனுக்குள்ள வரணும், பாலை குடிக்கணும் அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ் அந்த பூனைக்கு இருக்கு. ஸோ எந்த விதத்துல நம்மளை விட அனிமல்ஸ் ஆர் வீக்கர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? தே ஆர் நாட் இன்ஃபீரியர், தே ஆர் மச் இன்டெலிஜென்ட். நம்மளோட ரொம்ப புத்திசாலிகள் தான் விலங்குகள். ஆனா நம்ம 2 பேருக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா உணரக்கூடிய தன்மை. உணரக்கூடிய தன்மை என்றால் அந்த இறை உணர்வு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜீவராசிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே எதற்கு என்றால் இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான். இதை உணரக்கூடிய தன்மை இந்த ஜீவராசிக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், இந்த ஒரு பிறவியில்தான் விடுபட்ட உறவு, பகவானோடு விடுபட்ட உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான உணர்வு நமக்கு அந்த புத்திசாலித்தனம் தரப்படுகிறது. ஆனா அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். நம்ம மிஸ்யூஸ் பண்றதால என்ன ஆயிடுது என்றால் நம்ம இந்த வாழ்க்கையை வீணடித்து விடுகிறோம். நரோத்தம தாஸ் தாக்கூரர் வந்து பிரார்த்தனா அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்க கடைசியா படிச்சு பாருங்க. அதுல வந்து ரொம்ப அற்புதமாக அவர் சொல்வார், ஹரி ஹரி பிபலே ஜனம குணைனு மனுஷ்ய ஜன்ம பாயா ராதா கிருஷ்ணனா பாஜ்யா ஜானியா சுனியா பிஷோ கொய்னு. பிஷா, பிஷா மீன்ஸ் விஷம். ஹரிஹரி பிபலே ஜன்ம குணைனா. அவரை பத்தி சொல்றார். அந்த ஸ்லோகத்துல வந்து அவரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜீவராசி, என்னுடைய ஜீவராசி ராதா கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டது. கிருஷ்ணா அப்படின்னாலே ராதா கிருஷ்ணா. ஹரிஹரி பிபலே, இங்க வந்து ஹரிஹரினா நாட் தட் டைரக்ட்லி இஸ் டாக்கிங் அபவுட் கிருஷ்ணா. ராதா கிருஷ்ணான் தான் பொருள் ஆக்சுவலாவே. அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பான லட்சியம் என்ன அப்படின்னா அந்த ஹரியை தெரிந்து கொள்வது, அந்த ராதா கிருஷ்ணனை தெரிந்து கொள்வது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இதுக்காக எந்த முயற்சியுமே நான் பண்ணலையே. நான் வந்து அந்த மாயாவினுடைய அலையில் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். மனுஷ ஜென்ம பாயா, அந்த மனுஷனாக பிறந்தது எனக்கு என்னன்னா அவர்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ராதா கிருஷ்ண நா பஜ்யா, நான் இந்த மாயா அப்படிங்கிற அலையில இருக்கிறதால அந்த ராதா கிருஷ்ணரை பற்றி நான் தெரிந்து கொள்ள எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. I have not taken any effort to understand. ரொம்ப சந்தோஷமா நான் வந்து அந்த மாயாவினுடைய வலையில் சிக்கிக்கொண்டு, அலையில் சிக்கிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஜானியா சுனியே விஷ கைனு அப்படின்னா விஷத்தை நான் தெரிந்தே பருகி கொண்டிருக்கிறேன். விஷம் என்றால் என்ன? உங்களுக்கு உயிர் போயிட போகுது விஷத்தை குடிக்கும் பொழுது. அந்த மாதிரி விஷத்தை நான் தெரிஞ்சே குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? மனுஷனாக பிறந்தாலும் கூட பகவானை பற்றி தெரிந்து கொள்ளாமல், ராதாகிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் மாயா இந்திரிய சுகத்தில் நான் என்னை இழந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. இதையே கருத்தை தான் பிரகலாத் மகாராஜா இங்க இந்த குழந்தைங்களுக்கு சொல்றாரு. அவரு ததோ யதேது குஷலக ஷேமயா பவம் ஆஸ்ரிதக சரீரம் பௌரஷம் யாவன் நா விபத்தியதே புஷ்கலம். இந்த ஸ்லோகம் கூட அமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், படிக்கிறது இருந்தா படிக்கலாம். ததோ யததே குஷலக ஷேமாய பாவம் ஆஸ்ரிதக சரீரம் பௌரஷம் யாவன் நா விபத்தியதே புஷ்கலம். हरे कृष्ण प्रभु जी। ततो यतेत कुशलः क्षेमाय भवम् आश्रितः शरीरं पौरुषं यावन् न विबध्येद पुष्कलम्। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण प्रभु जी। तदो यदेद कुशलः क्षेमाय भवम् आश्रितः शरीरं पौरुषं यावन् न विबध्येद पुष्कलम्। हरे कृष्णा प्रभु जी। ततो यतेत कुशलः क्षेमया पवम् आश्रितः शरीरं पौरुषं यावन् न विबध्येद पुष्कलम्। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். தத யதேத குச்சலக க்ஷேமாய பாவமாஸ்ரிதக ஷரீரம் பௌருஷம் யாவத் ந விபத்யதே புஷ்கலம். हरे कृष्णा। நான் படிக்கிறேன்.
ततो यदेत कुशलः क्षेमाय भवम् आश्रितः शरीरं पौरुषं यावन्न विद्येत पुष्कलं. हरे कृष्ण. थैंक यू प्रभु. हरे कृष्ण. ततो यतेत कुशलः क्षेमाय भव आश्रितः शरीरं पौरुषं यावन् न विभक्त्येत पुष्कलम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணன். தத்தோ யதேத குஷலக ஷேமய பாவம் ஆசிரிதக. இங்க வந்து அவர் இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது அவருடைய வயது ஒத்த அந்த சிறுவர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவம் ஆசிரிதகா. பாவம் ஆசிரிதகா அப்படின்னா எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு முயற்சியில். காரணம் என்ன அப்படின்னா, சரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய. அதை எப்ப நீங்க கண்டுபிடிப்பீங்க என்றால், ஆரோக்கியமாக திடமாக இருக்கும்பொழுது கண்டுபிடிக்க வேண்டியது. வயதான காலத்தில் எது சரி எது தவறு. இங்க எது சரி அப்படிங்கிறது பக்தியை பற்றி அவர் பேசுகிறார். பகவானுக்கு செய்ய வேண்டிய தொண்டு தான் சரியான விஷயம். தவறு அப்படிங்கும்போது பௌதீக மாயா. நம்ம அதுக்காக தான் மாயாவை பத்தி பேசணும் முன்னாடி. அந்த மாயாவிற்கு தொண்டு செய்வதா பகவானுக்கு தொண்டு செய்வதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் ஏற்படுமே தவிர, வயதான காலத்தில் வியாதி காலத்தில் அது நமக்கு அந்த புத்திசாலித்தனம் நம்மிடம் இருக்காது. பாவம் ஆசிரிதகா பயம் ஆசிரிதகா. பாவம் ஆசிரிதகா அப்படின்னா இந்த மாதிரி தப்பா சரியா அப்படிங்கிற கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள். பயம் ஆசிரிதகா அப்படின்னா வாழ்க்கையே பயமாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களால் எந்த விதமான முடிவிற்கும் வர முடியாது. வாழ்க்கை பயமாக இருக்குன்னா எப்ப உங்களுக்கு பயம் வரும்? வாழ்க்கையில வயசாயிட்டு நான் செத்து போயிட போறேன், எனக்கு உயிர் போயிட போகுது அப்படிங்கும்போது அப்பதான் அந்த பயம் வரும். அதுக்கு முன்னாடி பயமே வராது. அதனாலதான் பாவம் ஆசிரிதகா பயம் ஆசிரிதகா. ஆச்சாரியர்கள் இந்த பதத்துக்கு விளக்கம் தரும்பொழுது, சரியா தவறா என்பதை நிர்ணயிப்பது எப்போது என்றால் பயம் ஆசிரிதகா. வயதான காலத்தில் மரணத்தை கண்டு பயம் ஏற்படும் பொழுது, ஒருவர் பதட்டத்தில் இருக்கும்போது, ஃபுல் ஆஃப் ஆங்ஸைட்டிஸ், அந்த நேரத்துல உங்களால் ஏதாவது டெசிஷன் எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அதனால இந்த வயதில் நீங்கள் இதை எடுக்க வேண்டும். பும்சோ வர்ஷ சதம் ஹே ஆயுஷ். காரணம் என்ன அப்படின்னா, அதன் பிறகு அவர் தொடர்ந்து கூறும் பொழுது, இந்த வாழ்க்கை என்பது குறுகிய காலம். முன்னாடியே சொல்றாரு அவரு, பல்வேறு வகையான செயல்கள், புண்ணிய செயல்களின் மூலமாக சொற்ப காலமே வாழக்கூடிய இந்த உயிர் உங்களுக்கு கிடைக்கிறது. சோ அதை தொடர்ந்து அவர் இங்க கண்டினியூ பண்ணும்போது சொல்றாரு, பும்சோ வர்ஷ சதம் ஹே ஆயுஷ். ஆயுள் சதம் வர்ஷா, மேக்சிமம் நீ 100 வருஷம் தான்டா வாழ முடியும். அந்த 100 வருஷத்துல உன்னுடைய இந்திரியங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, பாதி நேரம் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். 24 ஹவர்ஸ்ல 12 மணி நேரம் ஒருத்தர் தூங்கினாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் 50% வாழ்க்கை வீணடிக்கப்படுகிறது. அப்படின்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கை என்ன? 50 வருஷம்தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது உன்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது. எப்படி அந்த வயதானது வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் அவர் தொடர்ந்து கூறுகிறார். சின்ன வயசு அப்படின்னு ஒரு 10 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். விளையாடுறது, மத்த செயல்களை ஈடுபடுவது அப்படிங்கிற பாருங்க, ஒரு 10 வருஷம் நம்மள அதுல வேஸ்டா போயிடுது. அதன் பிறகு இளைஞர்கள் அப்படிங்கிற காலத்துல அதை பயன்படுத்த முடியாமல் அதுல ஒரு 10 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 20 வருஷம், ஃபர்ஸ்ட் 20 வருஷம் நமக்கு வேஸ்டா போயிடுது. அதே போல கடைசியில் வயதாயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போகும்போது அதுல ஒரு 20 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கிற 40 வருஷம் 60 வருஷத்துல நம்ம என்ன பண்றோம்? பல்வேறு வகையான இந்திரிய சுகங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அதுல ஒரு 50% நம்ம லூஸ் பண்ணிடுறோம். அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் சொல்லிட்டே வரும்பொழுது, இந்த ஆசைகள், இந்த உடல் சுகங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் குடும்ப வாழ்க்கையின் மீது அந்த ஒரு 20 வயசு 25 வயசுக்கு மேல திருமணம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது என்றால், நம்முடைய ஈடுபாடு அனைத்துமே அந்த மனைவியின் மீதும் குழந்தைகளின் மீதும் அந்த மாதிரி போயிடுது அப்படிங்கிற ஒரு கருத்துல அவர் சொல்றார். அவர் குடும்பத்தின் மீது நமக்கு அக்கறை அதிகமான அளவு ஏற்பட போகிறது. அக்கறை அதிகமான அளவு ஏற்படும் பொழுது நம்முடைய கவனங்கள் எல்லாமே மாற்று இடங்களுக்கு, கம்ப்ளீட்டா டிவோஷனல் சர்வீஸை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுறோம். அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப என்னுடைய முக்கியத்துவமே வேற. என்னுடைய குடும்பத்தை பராமரிப்பது, இந்திரிய சுகத்தை காண்பது, மனைவிக்கு சந்தோஷம் தருவது, குழந்தைகளுக்கு சந்தோஷம் தருவது அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் நம்ம. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு.
அதற்காகத்தான் ரிஷபதேவ் ஒரு அருமையான ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாயம் தேகோ தேக பாஜம் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித் பூஜம் ஏ தபோ திவ்யம் புத்ராக ஏன சத்வம் ஸ்ருத்யேத் யஷ்மா பிரம்ம சௌக்கியம் துவ அனந்தம் 5.5.1. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில் உடலை ஏற்றுக்கொண்ட அனைவருக்குமே, உடலை கிடைத்த அனைவருமே ராப்பகலாக கடுமையாக உழைக்கிறார்கள். எதற்காக உழைக்கிறார்கள்? இந்திரிய சுகத்திற்காக உழைக்கிறார்கள். இந்த சுகமானது அனைத்து விதமான விலங்குகளிடமும் இருக்கின்றன. நாய்களுக்கும் இருக்கிறது, பன்றிகள், அதாவது மலத்தை தின்னக்கூடிய பன்றிகளிடமும் இந்த தன்மை இருக்கிறது. அது அவங்க கூட கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. அப்ப மனுஷனுக்கும் உனக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்கிறது? அட்லீஸ்ட் நீ கொஞ்சமாச்சும் ஒரு தவ வலிமை, ஒரு பயிற்சி செய்து பக்தியில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுடைய இதயம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. அந்த நிலையை ஒருவன் அடையும் பொழுது அவன் நிரந்தரமான சுகத்தை, இன்பத்தை, நித்தியமான ஒரு சுகத்தை அவன் அடையும் பொழுது இந்த பௌதீக சந்தோஷங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக சந்தோஷம் அப்படிங்கிறது விலங்குகள் கிட்ட கூட இருக்கு. ஆனா அதைக்கும் மேல ஒரு நிரந்தரமான ஒரு சுகம் எங்க இருக்கு அப்படின்னா பக்தி தொண்டில் தான் இருக்கிறது. அதுல நீ ஈடுபட வேண்டும். ஆனா இந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கே, இதை விட்டுட்டு என்னால வர முடியலையே, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் தருதே, இதுல இருந்து நம்ம எப்படி வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் அவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார், ஒரு தீர்வு கொடுக்கிறார். மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்தேஷ் தமோ துவாரம் யோஷிதம் சங்கி சங்கம். மகத் சேவம், மகத் சேவம் அப்படின்னா என்னது? மகாத்மாக்களுக்கு. மகாத்மாக்கள்னா யாரு? ஆன்மீகத்தில் முன்னேறிய உத்தமர்களுக்கு நீ பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும். தமோ துவாரம் யோஷிதம் சங்கி சங்கம். சங்கி சங்கம் மீன்ஸ் அவர்களோடு சங்கமத்தை ஏற்படுத்தி கொண்டு, அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு, மகாத்மா என்று அழைக்கக்கூடிய நிலையை அடைந்த அந்த வைஷ்ணவர்களுக்கு, இந்த ஒரு பொருளுரைக்கு பிரபுபாதர் எழுதும்போது அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, இந்த சங்கி சங்கம் யார்கிட்ட இருக்கலாம் என்றால் அவர்கள் அருவவாதியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவர்கள் வைஷ்ணவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு மகாத்மா நிலையை அடைகிறார்கள். அருவவாதிகள்னா என்னது? அவங்களுக்கு பகவான் உருவத்தின் மீது நம்பிக்கை கிடையாதே தவிர அவர்களுடைய பயிற்சி எல்லாமே சிறப்பான முறையில் தங்களுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறார்கள், மனதை கட்டுப்படுத்துகிறார்கள், ஒருநிலைப்படுத்தி பகவான் மீது தியானத்தில் இருக்கிறார்கள். ஒரு வைஷ்ணவர்கள் பக்தர்களும் ஆல்மோஸ்ட் அதே தான் பண்றாங்க. ஆனால் அந்த உருவத்திற்கு தங்கள் உடலை அர்ப்பணிக்கிறார்கள். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னால அந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடுல ரெண்டு பேருமே ஸ்ட்ராங். தே ஆர் இன்டு மகாத்மாஸ். மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்தேஷ். அதனாலதான் அவர் சொல்றாரு, ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவங்களுக்கு போய் சேவகம் செய்ய வேண்டும். பிரகலாத் மகாராஜர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதேதான் இங்கேயும் சொல்றாரு. கோ கிருஹேஷு பூமான் சக்தான் ஆத்மானாம் அஜிதேந்திரியக ஸ்நேக பஷைர் திருத்தீர் பத்தம் உற்சாகேதே விமோச்சிதம். பௌதீக வாழ்க்கையில் எவன் ஒருவன் அதிகமான அளவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ, அவர் என்ன சொல்றாரு அங்க ரிஷபதேவர், விலங்குகளுக்கும் அதே தான் இருக்கு. நீ கடுமையாக ராப்பகலாக பௌதீக சுகத்திற்காக வேலை செய்யாதே அப்படிங்கிறாரு. இங்க பிரகலாதர் என்ன சொல்றாரு? கோ கிருஹேஷு பூமான் சக்தம். உன்னுடைய இந்திரியங்களை பௌதீக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டு உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உனக்கு மோட்சம், விடுதலை என்பது கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிலையில் இருப்பவர்கள் தன்னுடைய மனைவி, குழந்தைகள், செல்வம் அதன் மீது அதிக அளவில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். நாட் அக்கறை, அதிக அளவில் ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறது. they are attached more into sense gratification, love and affection அப்படிங்கிற பேர்ல அந்த குழந்தைகள் மீதும் மனைவி மீதும் அதிக அளவில் அவர்கள் தங்களுடைய ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் முதல்ல கேட்கிறார் இல்லையா, ஹிரண்யகசிபு முதல்ல கேட்கும்போது நீ படித்ததிலேயே சிறந்த கல்வி என்னன்னு சொல்லும்போது
அப்போ அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்ன? கௌமார ஆச்சரே பிராக்ஞோ தர்மம் பாகவத நிகா. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பக்தியானது வந்து இருள் நிறைந்த அந்த கிணற்றில் இந்திரிய தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதை துறந்து வனத்திற்கு, விருந்தாவனத்திற்கு அப்படின்னு சொல்றாருல, ஸ்டார்டிங் சொல்றாரு இல்லையா, அது எதற்காக என்றால் இந்த பக்தியில் இல்லாதவர்கள் மாற்று செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது, காரணம் தர்மான் பாகவதன். தர்மான் பாகவதன் மீன்ஸ் நம்முடைய தொடர்பு, விடுபட்ட தொடர்பு அந்த பகவானோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவானே சொல்றாரு இல்லையா, சர்வ தர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் ரஜா. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட தொடர்பை ஏற்படுத்திக்கொள். நீ என்ன மாதிரி செயல்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல, என்னிடம் சரணாகதி அடைந்து விடு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒருவன் விடுதலை அடைய வேண்டும். காரணம், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இட் இஸ் அ லைசன்ஸ், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசிரமம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த ஆசிரமத்தில் வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கூறப்பட்டு இருக்குது சாஸ்திரங்களில். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம எக்கச்சக்கமாக நமக்கு அதுல ஈடுபாடு அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆசிரமம் வகைகள் சொல்லும்போது, வர்ணாசிரம தர்மம் சொல்லும்போது, இந்த ஆசிரமத்தில் முதலில் பிரம்மச்சரியத்திற்கு எதற்காக அதிக அளவில் ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது? பிரம்மச்சாரி குருகுலே வாசன் தா அந்தோ குருஹிதம். இதுவும் ஒரு ஸ்லோகம், பாகவத்துல ஒரு ஸ்லோகம். பிரம்மச்சாரி குருகுலே வாஷான் தா அந்தோ குருஹிதம். 7th canto 12th chapter ஃபர்ஸ்ட். இன்னொரு கொஞ்சம் சாப்டர்ஸ்க்கு அப்புறம் வரும் அது. பிரம்மச்சாரி எதற்காக தரப்படுகிறது ஆரம்பத்திலேயே அப்படின்னா, ஒரு குருவிற்கு சேவகம் செய்வதன் மூலமாக, பிக்ஷம் எடுப்பதன் மூலமாக, உடலை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, இந்திரியத்தை கட்டுப்படுத்து, இதெல்லாமே பயிற்சி தரப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் கிரகஸ்த ஆசிரமத்திற்கு வருகிறீர்கள். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வரும்பொழுது இந்த பிரகலாதர் சொன்ன மாதிரியே இந்த இருள் நிறைந்த இருள் நிறைந்த கிணற்றில் அவதிப்படாமல் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த கட்டுப்பாடு, குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அந்த கட்டுப்பாடு இல்லாம கண்ணா பின்னான்னு இந்திரியங்களுக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இந்த கட்டுப்பாடு சின்ன வயசுல இருந்தே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துரைக்கிறார். அதன் பிறகு அந்த பசங்களுக்கு இன்னும் அதிகமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்வம் எதற்காக வர வேண்டும், உறவினர்கள் மீது எதற்காக நமக்கு எக்கச்சக்கமா ஆசைகள் வருது, இந்த பௌதீக வாழ்க்கை எல்லாமே வந்து நீங்க நிறைய படிச்சுட்டீங்க, பௌதீக கல்வி நிறைய நீங்க படிச்சுட்டீங்க. இப்போ வந்து அந்த சந்தா அமர்கா சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தின் மீது அவர் பேசுகிறார். அவங்க பேசக்கூடிய 3 விஷயங்கள் என்னது? தர்ம அர்த்த காமம் இல்லையா? அதனால அதை அட்டாக் பண்ற மாதிரி இங்க அவர் பேசுறாரு. இந்த மாதிரி இந்த கல்வியில நீங்க வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக மாறிவிட்டால், கற்றறிந்தவர்கள் நீங்க எல்லாமே நல்லா நீங்க குருகுலத்துல கத்துக்கிட்டீங்க. ஏன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே யூஸ்லெஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பக்தியை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை. சந்தா அமர்கா வந்து பக்தி, விஷ்ணு பக்தி அதை பத்தி அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆன்மீக வாழ்க்கையை பற்றி அவர்கள் கொஞ்சம் கூட போதனை செய்வதே கிடையாது. எல்லாமே பௌதீக வாழ்க்கையை பத்தி தான் அவங்களுடைய போதனை எல்லாமே இருக்கு. அதற்காக இங்க சொல்கிறாருங்க பிரகலாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நீ கல்வியில வந்து கை தேர்ந்தவனாக நீ மாறிவிட்டால் அது எப்படி சமமாகும்? ஆச்சார்கள் எழுதும்போது, பூனை, நாய், விலங்குகள், படிப்பறிவற்ற பூனை, நாய், அவங்களுக்கு வந்து கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஆன்மீகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அந்த விலங்குகள். அதற்கு இணையாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. பட் யூ ஆர் சோ மச் ஆஃப் எஜுகேட்டட். உங்களுக்கு வந்து நிறைய கல்விகள்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு விலங்குக்கு சமம். அந்த விலங்குக்கு வந்து பக்தினா தெரியாது, கடவுள்னா தெரியாது, எல்லாமே சுகத்திற்காக. அந்த மாதிரி இவ்வளவு சிறந்த கல்வி நீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பௌதிக கல்வியில நீங்க பெரிய நிபுணர் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை, என்னது, என்னுடையது, என் மக்கள், எனக்காக, என் சுகம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க போவீங்களே தவிர, அந்த பகவானை பற்றிய ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானினுடைய பெருமைகளை பற்றி கூறுகிறார். இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நாஹி அச்சுதம் பிரிநாயதோ பவ ஆயாஷோ அசுராத்மஜஹ ஆத்மத்வாத் சர்வபூதானாம்
ஷிதத்வாத் இஹ ஷர்வதஹ. அதை படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நகி அச்சுதம் பிரணிவ்யதோ பகு ஆயாசோ சுராத்மஜாக ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இக சர்வதக. ஹரே கிருஷ்ணா. நன்றி. हरे कृष्ण प्रभुजी। नहि अच्युतं प्रणयदो बहु आयासो असुरात्मजाः आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। नहि अच्युतं प्रणीयतो बहु आयासो असुरात्मजा आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। हरे कृष्ण। नहि अच्युतं प्रणयतो बहु आयासो सुरात्मजः आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। हरे कृष्ण। नहि अच्युतं प्रणयतो बहु आयास असुरात्मजः आत्मवात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। नहि अच्युतं प्रीयणतो बहुः यासो सूरात्मः आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुजी। नहि अच्युतं प्रीणयदो बहु आयासो असुरात्मजः आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। थैंक यू प्रभुजी। नहि अच्युतं प्रणयतो पाहु आयसो सुरात्मजाः आत्मवत् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। हरे कृष्ण। हरे कृष्ण। हरे कृष्ण। नहि अच्युतं प्रीणयतो बहु आयासो असुरात्मजाः आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः। हरे कृष्ण। थैंक यू प्रभु। சோ இங்க பகவான் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானை பற்றி பேசும்பொழுது, அந்த பரம்பொருள் நாராயணரை பற்றி பேசும்பொழுது, அவர்தான் பரமாத்மா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்தான் தந்தையானவர். அப்படிப்பட்ட தந்தைக்கு எந்த நிலையில் வேண்டுமானாலும் there is no rules and regulations, எந்த நியமங்கள் எதுவுமே கிடையாது. அது சின்ன குழந்தையா இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் தாராளமாக அந்த பரம்பொருளை, அந்த தந்தையை, எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய நாராயணரை வழிபடலாம். அப்படி வழிபடும் பொழுது அந்த உறவு முறை ஆனது நிரந்தரமாக இருக்கிறது. அதுதான் நிஜம், நிதர்சனமான உண்மை. அந்த ஜீவராசிகள் அந்த தந்தையை பிரார்த்தனை செய்வதுதான். அதனால அப்படிப்பட்ட பகவானை சந்தோஷப்படுத்துவது கடினம் கிடையாது, மிகவும் எளிமை. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க அசுர குலத்துல இருந்து பிறந்துட்டோம், நம்மளால பக்தி பண்ண முடியுமா? காரணம் ஹிரண்யகசிபு நாராயணரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நாம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. எல்லாருக்குமே அவர்தான் தந்தை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்தான் தந்தை. நீங்கள் சற்று முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சி எடுத்து அவருக்கு உங்களுடைய வந்தனத்தை, உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் தந்தால் அந்த உறவானது வலுப்படுத்தப்படுகிறது. அவரை சுகப்படுத்துவது, அவரை சந்தோஷப்படுத்துவது மிகவும் எளிமை, கடினம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பிரபுபாதர் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பௌதீகவாதிகள் இல்லையா, பௌதீகவாதிகள் ஜடத்தின் மீது ஆசை கொண்ட ஒரு மக்களிடம் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்னுடைய குடும்பத்து அங்கத்தினர்கள் மீது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய உடலை வருத்தி கொண்டு நான் அவர்களுக்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறேன், எவ்வளவோ நான் பண்றேன், அவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதையெல்லாம் விட்டுட்டு அதே கஷ்டத்தை தானே நானும் இங்க இந்த பகவான்கிட்ட நான் செய்ய போறேன். பகவான்கிட்ட நான் ரொம்ப எளிமையாக நான் பண்ண போறது இல்லையே, அங்கேயும் என்னுடைய உடலை வருத்தி கொண்டுதான் நான் பக்தி துண்டு ஆற்ற வேண்டும் அப்படின்னு அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். அது ஒரு தர்க்கம் தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மீக தொண்டு என்பது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, நேகா அபிக்ரம நாஷோ அஸ்தி
பிரத்யவாயோ நா வித்யதே ஸ்வ அல்பம் அபி அஷ்ய தர்மஷ்ய திராயதே மகதோ பயத். ஸ்வல்பம் அபி அஷ்ய தர்மஷ்ய திராயதே மகதோ பயத். ஸ்வல்பம், ஸ்லைட்டஸ்ட், கொஞ்சூறு பக்தி நீங்க செஞ்சிருந்தாலும் கூட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உங்களை பகவான் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அருமையான ஒரு உதாரணம் அஜாமிலன் இல்லையா? அஜாமிலன் அவ்வளவு பெரிய அபராதங்கள் செய்திருக்கிறான், அவ்வளவு நிறைய பாவ செயல்கள் செய்திருக்கிறான். அவன் பிராமணனாக பிறந்திருந்தாலும் கூட எக்கச்சக்கமான பாவ செயல். ஆனால் அந்த நாராயணா அப்படின்னு அவனை அறியாமலேயே பயத்தில் தன்னுடைய மகனை அழைக்கிறான். அவன் ஸ்வல்பம் அப்பி அஷ்ய தர்மஷ்ய திராயதே. unknowingly a fraction of the second he called நாராயணா. அப்ப என்ன ஆயிடுது? அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு அந்த யமராஜனுடைய தூதுவர்களிடமிருந்து விடுபட்டு விஷ்ணு தூதுவர்களினுடைய அடைக்கலத்திற்கு அவன் செல்கிறான். ஸ்வல்பம், he just called only once நாராயண், அவ்வளவுதான். அதனால பிரகலாதர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அசுர பாவத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தாயம் குருத சௌஹ்ரதம் பாவம் ஆசுரம் உன்முஷ்ய யாயா துஷ்யதி அதோக்ஷஜகா. அதனால இந்த பகவானை பார்த்து, பகவானுக்காக உங்களுடைய அசுர குணத்தை எல்லாம் விடுத்து, பௌதிக கல்வியை எல்லாம் விடுத்து நீங்கள் பகவானுக்காக சேவகம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அந்த அரக்க குணத்தை நீங்கள் விடும் பொழுது அந்த இருமையிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். எனக்கு எதிரி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாரு? ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு அவர் சொன்னது இருமை. அந்த இருமைக்காக எல்லாரையுமே சரிசமமாக பார்க்க வேண்டும், சமதர்ஷினகா, எல்லாரையுமே சமமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக. எல்லா இடத்துலயும் அதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதே தான் கிளாஸ் ரூம்ல பசங்க கிட்ட ஆரம்பிக்கும் போது அதை பத்தி தான் ஆரம்பிக்கிறார் அவர். அவருடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எவ்ரிபடி ஷுட் பி எ சமதர்ஷினகா, எல்லாரும் எல்லாரையும் ஒன்றாக சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அந்த எண்ணத்திற்காக எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லிட்டே வர்றாரு. சொல்லிட்டு பகவானின் மீது அன்பு செலுத்தும் போது எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு, எல்லாருமே எல்லா ஜீவராசிகளிடமே நீங்கள் அந்த கருணையை நீங்கள் காண்பிக்கும் போது பக்தியில் நீங்கள் ஒரு பிரகாசமான நிலையை அடைகிறீர்கள். அந்த ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் பொழுது பகவான் உங்களுடைய நலன் விரும்பியாக மாறுகிறார். பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யஷ்சா அஸ்மி தத்வதகா. அப்படிப்பட்ட பகவானை பகவத்கீதையில அவர் சொல்றார் இல்லையா, அந்த பகவானை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பக்தியின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த பக்தி நீங்க எப்படி பண்ணணும்? ஈவன் டிஞ்ச் ஸ்வல்பம் அபி, கொஞ்சூது நீங்க பண்ணா கூட போதுண்டா. அதனால நீங்க தயவு செய்து பக்தியை பண்ணுங்கள். சோ பக்தி, பகவான் ஒரு பக்தனுக்கு எப்படி தன்னை காண்பித்துக் கொள்கிறார், அவர் எப்படி சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு அவருடைய நிறைய குணங்களை பற்றி எல்லாமே பேசுகிறார். தொடர்ந்து அவர் பேசும்பொழுது அந்த நாராயணர் அனைவருக்குமே நலன் விரும்பியாக இருக்கிறார். அவரை புரிந்து கொள்வது ரொம்பவும் எளிது, ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். யூ ஹாவ் டு மேக் அன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு எளிமையான இந்த அறிவினை நான் பெற்றேன் தெரியுமா? நான் நாரத முனியிடம் முழுமையான சரணாகதி அடைந்த போதுதான் இந்த ஞானத்தை நான் பெற்றேன் அப்படின்னு நாரத முனிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு தொடர்பு, எப்படிப்பட்ட தொடர்பு அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லலை. இன்னும் எனக்கு கிடைத்த அறிவு எல்லாமே அவர் மூலமாக கிடைத்ததினால் பகவானை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். என் மனம் முழுக்க நாராயணரை பற்றிய சிந்தனையில் என்னுடைய மனம் இருப்பதற்கு காரணம் நாரத முனியுடைய தொடர்பு எனக்கு கிடைத்ததினால்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது குருகுல மக்களிடம் அவர் நாரதரை பற்றி பேச துவங்க போகிறார். இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அரக்கர் குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு, பிரகலாதர் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு, ஆஹா, நாரத முனின்னு யாரோ பத்தி நீ சொன்னியப்பா, அவரை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா
அவர் எந்த விதத்துல உனக்கு இது எல்லாம் சொல்லி கொடுத்தார்? இப்ப நீ எங்ககிட்ட எல்லா கதையும் சொன்ன இல்லையா, எல்லா ஞானத்தையும் நீ சொன்ன இல்லையா, நாராயணரை பத்தி எல்லாமே நீ பேசின இல்லையா, இந்த பகவானை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நாரதரிடமிருந்து நீ கற்றுக்கொண்டாய். அந்த நாரதரிடமிருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயம் எப்படிப்பட்டது? ஸ்ரீ தைத்திய புத்திர உஜுஹு பிரகராதா த்வம் வாயம் ச அபி நார்த்தே அன்யம் வித்மஹே குரும் ஏதா பயம் குரு புத்ராபியம் பாலானாம் அபி ஹீஸ்வரௌ. இதுவும் அனுப்பியிருக்கேன், அதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்கலாம். हरे कृष्ण प्रभु जी। श्री दैत्य पुत्रौ चुः प्रदादत्वं वयं चापि नर्तेन्यं विद्महे कुरुम् एदाभ्यां कुरुपुत्राभ्यां बालानाम् अभि ईश्वरौ। हरे कृष्ण। श्रीदैत्यपुत्र ऊसुः प्रह्लादत्वं वयं चापि नर्तेन्द्यं विद्महे गुरुम् एताभ्यां गुरुपुत्राभ्यां बालानामभिहीश्वरौ। श्रीदैत्यपुत्रा ऊसुः प्रह्लादत्वं वयं चापि नर्तेन्यं विद्महे कुरुम् एताभ्यां गुरुपुत्राभ्यां बालानाम् अभीश्वरौ। हरे कृष्णा। श्री दैत्यपुत्रा ऊचुः प्रहरादत्वं वयं चापि नर्तेन्यं विद्महे गुरुम् एताभ्यां गुरुपुत्राभ्यां बालानाम् अभि ईश्वरौ। हरे कृष्णा। नंदी श्री दैत्यपुत्र ऊचुः प्रह्लादत्वं वयं चापि नर्तेन्यं विद्महे कुरुम् एताभ्यां कुरुपुत्राभ्यां बालानाम् अभीश्वरौ। हरे कृष्णा। श्री दैत्यपुत्र ऊसुः प्रह्लादत्वं वयं चापि नर्ते अन्यं विद्महे गुरुम् एताभ्यां गुरुपुत्राभ्यां बालानाम् अभीश्वरौ। हरे कृष्णा। श्री दैत्यपुरा ऊसु प्रह्लादत्वं वयं चापि नर्तेन्यं विद्महे गुरुम् एताभ्यां गुरुपुत्राभ्यां बालानाम् अभीश्वरौ। ईश्वरौ। हरे कृष्णा। தைத்திய புத்திர உச்சுகு, இந்த அரக்கர்கள் இல்லையா, பிரகலாதனை பார்த்து சொல்றாங்க, இந்த அரக்கருடைய குழந்தைகள், குருகுலத்தில் இருக்கிற இந்த அரக்கர்கள் சொல்றாங்க, பிரகலாதா, என்னுடைய அன்பான பிரகலாதா, எங்களுக்கு சுக்கராச்சாரியருடைய மகனான சந்த அமர்கனா இவங்க 2 பேரை பத்தி தான் தெரியுமே தவிர ஆன்மீக குரு டீச்சர் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இவங்க 2 பேர் தான். நாங்க குழந்தைங்க, இந்த 2 பேரும் எங்களை கட்டுப்படுத்துபவர்கள். அதே போல நீயும் பெரிய அரண்மனையில் நீ இருக்கிறாய் இல்லையா, அவ்வளவு எளிமையாக உன்னால் வேறு யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது. எங்களுக்கு இவங்க 2 பேரு, they are controlling us. நீ பெரிய பேலஸ்ல இருக்க, உன்னால அவ்வளவு ஈஸியா மத்த ஆளுங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது, தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு இனிமையாக நீ பேசுகிறாயே, அந்த நாரதர் இருந்து நீ கத்துக்கிட்டேன்னு சொன்னியே, அந்த நாரதரோடு உனக்கு ஒரு தொடர்பு எப்படி ஏற்பட்டது? எங்களுடைய சந்தேகத்தை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும். சோ பிரகலாதர் கடைசியா என்ன சொன்னாரு? நான் இதெல்லாமே கத்துக்கிட்டது நாரதர்கிட்ட இருந்துன்னு கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார் இல்லையா. அதனால இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வருகிறது. கேள்வி கேட்பதின் மூலமாகத்தான், பாகவதம் அப்படின்னாலே சம்பாஷணை நம்ம எதுக்கு பேர் வச்சோம்? கேள்விகள் கேட்பதின் மூலமாகத்தான் தெளிவு பிறக்கிறது. இவ்வளவு விஷயங்கள்லாம் அற்புதமாக சொன்னியே பிரகலாதா, எங்களுக்கு இந்த லெவலுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. அதற்கு காரணத்தை அவங்க அழகா சொல்லிடுறாங்க. இந்த 2 டீச்சர்ஸ் நாங்க குழந்தைங்க, they are controlling us. நீ ஒரு பெரிய அரண்மனையில் இருக்க, வெளி மக்களோடு உனக்கு தொடர்பு கிடையாது, நீயும் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நாரதரோடு உனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது, அவரிடமிருந்து அனைத்தும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றியே, எங்களுக்கு இது புரியல, இதை தயவு செய்து எங்களுக்கு தெளிவுபடுத்தவும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார்கள்.
அதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிக்க போறோம். இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வாரம் அடுத்த நம்முடைய நிகழ்ச்சியில் பிரகலாதர் எப்படி கூறப் போகிறார், அவருக்கும் நாரத முனிக்கும் தொடர்பு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவர் விளக்க இருக்கிறார். சோ ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். குருஜி, பிரபு, இந்த நீங்க ரிஷபதேவர் சொன்னீங்கல்ல, அதை படிச்சோம். அதுல வந்து திருப்பி திருப்பி இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மனித ஜென்மம் கிடைச்சிருக்கு, அப்போ நீங்க பக்தி பண்ணாம பௌதீகத்துல வந்து இந்த உழைச்சி, இது பௌதீகத்துக்கு உழைச்சி இந்த நாய் பன்றி மாதிரியும் பூனை மாதிரி வாழறத விட்டுட்டு ஆன்மீகத்துல வரணும்ன்றத பத்தி ரிஷபதேவர் வந்து சொல்றத வந்து அந்த பர்போட்ல படிச்சோம். நீங்க சொன்னீங்க அதுல. ஆமா, அவர் அடிக்கடி பிரபுபாதர் சொல்லுவார்ல, திட்டுவார்ல, பௌதிகத்துல கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்ல, we are leading a life of cats and dogs and pigs அப்படின்னுவார். கரெக்ட். ஏன்னா அது வந்து நிரந்தரம் இல்ல. இந்த பர்பட்லயே கூட இந்த பாம்பே லைஃப் பண்றான்ல, அந்த காத்தால வெடி காத்தால